வணக்கம். இது பீப்பிள் இன் தி சீரிஸ். இந்த வீடியோலயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டே டு டே கான்வர்சேஷனை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரியான சில ஃப்ரேசஸ் தான் கத்துக்க போறோம். நம்ம பேசுறப்போ சொல்லுவோம் இல்லையா? இது எனக்கு போர் அடிச்சு போச்சு, சலிச்சு போச்சு, அலுத்து போச்சு அப்படி சொல்லுவோம். இல்ல ரொம்ப பிடிக்காம போயிடுச்சுன்னா, ஐயோ! இது எனக்கு வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நமக்கு பிடிச்ச விஷயங்கள பத்தி பேசுறப்போ, இது எனக்கு சலிக்கவே சலிக்காது, அலுக்கவே அலுக்காது இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதையெல்லாம் சொல்றதுக்கான ஃப்ரேசஸ் தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இன்னைக்கு நாம டோட்டலா 3 ஃப்ரேசஸ் கத்துக்க போறோம். ஒண்ணு ஒரு டிகிரி கூட அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டயர்ட் ஆஃப், சிக் ஆஃப் அண்ட் ஃபெட் அப் வித். இந்த 3 ஃப்ரேசஸ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம டீடைலா கத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது இந்த டயர்ட் ஆஃப். எனக்கு ஒரு விஷயம் போர் அடிச்சு போச்சு, சலிச்சு போச்சு, அலுத்து போச்சு. இதையெல்லாம் சொல்றதுக்கு. இந்த டயர்ட் ஆஃப நீங்க 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு பி வெர்போட சேர்த்து யூஸ் பண்ணலாம். பி டயர்ட் ஆஃப். ஆஃப் கோர்ஸ் பீனா சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி. ஐ அம் டயர்ட் ஆஃப், ஹி இஸ் டயர்ட் ஆஃப் இந்த மாதிரி. இல்ல நீங்க கெட்டோடையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்னா டென்ஸுக்கு ஏத்த மாதிரி. பிரசன்ட் டென்ஸ்னா கெட், பாஸ்ட் டென்ஸ்னா காட், ஐ ஹவ் காட்டன் இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பி டயர்ட் ஆஃப் அப்படிங்கிறப்போ வெறுமனே ஒரு ஸ்டேட் நமக்கு வந்து போர் அடிச்சு இருக்கிறது, சலிச்சு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை மட்டும் நம்ம மீன் பண்றோம் அப்படின்னா, நம்ம பி டயர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். கெட் டயர்ட் ஆஃப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எல்லாம் பிடிச்சிச்சு. பட் ஓவர் டைம் நாள் ஆக ஆக, நேரம் ஆக ஆக இது எனக்கு பிடிக்காம போயிடுச்சு, சலிச்சு போச்சு, அலுத்து போச்சு. இப்படி நீங்க அந்த சேஞ்ச நீங்க சொல்றதா இருந்தா, அப்ப நம்ம கெட் டயர்ட் ஆஃப் அப்படி யூஸ் பண்ணுவோம். கெட்டோட யூசேஜ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யூசேஜ்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். அதுலயே கூட நம்ம சொல்லியிருப்போம். கெட்டோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம இந்த இடத்துல பி வெர்ப்க்கு பதிலா நம்ம கெட்ட யூஸ் பண்றோம். சட்டில் டிஃபரன்ஸ்லாம் வேண்டாம், எனக்கு மறந்துரும். அப்படி நீங்க சொல்றதா இருந்தா, நீங்க வந்து தாராளமா இன்டர்சேஞ்சுபிள் யூஸ் பண்ணுங்க. இதுக்காக யாரும் பெருசா தப்பெல்லாம் ஒண்ணும் கண்டுபிடிக்க போறதில்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த விடுமுறை நாட்கள்ல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, சலிப்பா இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ இப்படி சொல்றப்பவே அவங்களுக்கு வந்து நாள் ஆக ஆக அவங்க வெறுத்து போயிட்டாங்க அப்படி சொல்லல. ஜென்ரலாவே பிள்ளைங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப சலிப்பா போர் அடிக்கும் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ட தான் நம்ம வந்து சொல்றோம் இங்க. அதனால தான் நம்ம பி வெர்போட சேர்த்து யூஸ் பண்றோம். ஸோ பி டயர்ட் ஆஃப் அப்படின்ட்டு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட டியூட்டி. அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இஃப் யூ திங்க் த எக்ஸ்பிளனேஷன் இஸ் டூ லென்த்தி அண்ட் போரிங், நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்சேஞ்சபிளி யூஸ் பண்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல பி டயர்ட் ஆஃப் அப்படி யூஸ் பண்றோம். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். ஆஃப் அப்படின்னு வந்தாலே பக்கத்துல நவுன் இல்லைன்னா ஜெரண்ட யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல யாருக்கு போர் அடிக்குது? குழந்தைங்களுக்கு இல்லையா? ஸோ த கிட்ஸ் அவங்க தான் சப்ஜெக்ட். த கிட்ஸ் ப்ளூரல்ன்றதுனால பி வெர்ப் பாருங்க ஆர்ன்னு போட்டிருக்கோம். த கிட்ஸ் ஆர் டயர்ட் ஆஃப். எதனால அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க? போர் அடிச்சு போச்சு. எதனால உங்களுக்கு போர் அடிச்சு போச்சு? வீட்டுக்குள்ளரே இருக்கிறது. ஸ்டேயிங் இன்டோர்ஸ். எப்போ? விடுமுறை நாட்கள்ல. during holidays. So the kids are tired of staying indoors during holidays. The kids are tired of staying indoors during holidays. இந்த இடத்துல நீங்க சோர்வடைந்து விட்டார்கள் அப்படி மீன் பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம டயர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி வெறுப்பாகிறது, சலிப்பாகிறது, அழுக்கிறது இதைதான். இப்போ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இதே கொஸ்டினுக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்லி நான் அலுத்து போயிட்டேன், சலிச்சு போயிட்டேன் இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் தெரியல, நான் ஆன்சர் பண்ணேன். பட் இதையே திரும்ப திரும்ப கேட்குறப்போ எனக்கு சலிச்சு போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் அதுதான் நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணுறோம் இல்லையா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கெட் டயர்ட் ஆஃப் நவுன் ப்ளஸ் நவுன் ஆர் ஜெரண்ட் இப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அழுத்து போயிட்டேன் அப்படின்றதுனால சப்ஜெக்ட் ஐ. ஐக்கு நம்ம வந்து கெட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹீ ஷீ இட்டுனா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா நீங்கள் வந்து கெட்ஸ் அப்படி போடுவீங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐன்றதுனால ஐ கெட் அப்படி தான் நம்ம போடணும். பட் இந்த இடத்துல நான் அழுத்து போய்விட்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனால ஐ ஹவ் காட் இல்லைன்னா ஐ ஹவ் காட்டன். கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காட் இல்லைன்னா காட்டன் ரெண்டு தேர்ட் ஃபார்மையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் காட்டன் டயர்ட் ஆஃப். எதனால நம்ம வெறுத்து போயிட்டோம்? ஆன்சர் பண்ணி பண்ணி பதில் சொல்லி சொல்லி. அதனால ஆன்சரிங் இதே கேள்விக்கு திஸ் கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப. ஐ ஹவ் காட்டன் டயர்ட் ஆஃப் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின். யாராவது திரும்ப திரும்ப ஏதாவது ஒரே கேள்வி நம்ம பார்க்குறவங்கலாம் கேட்டாங்கன்னா, ஐயோ ஐ ஹவ் காட்டன் டயர்ட் ஆஃப் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின் அப்படி சொல்லுவோம்.
இது பாருங்க, எனக்கு சாம்பார் சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அம்மா கேட்பாங்க, "சாம்பார் வைக்கவா?" "ஐயோ! சாம்பாரா? ஆமா சாம்பார் போர் அடிச்சு போச்சும்மா." இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல போர் அடிச்சு போச்சு அப்படின்றத நம்ம வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சுன்னு மீன் பண்றதா இருந்தா, நீங்க கெட் யூஸ் பண்ணுங்க. இல்ல சாம்பாரா? ஐயோ! வேணாம் போர் அடிக்குது. அப்படி சொல்றதா இருந்தா, நீங்க பி வெர்ப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு சலிச்சு போச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ ஐ அம் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் சாம்பார். அவ்வளோதான். சாப்பிடுறதுன்னா ஈட் அப்படின்றத வச்சு நம்ம அப்படியே சிம்பிளா அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஐ அம் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் சாம்பார். இல்லன்னா கெட் வச்சு சொல்றதா இருந்தா, ஐ காட் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் சாம்பார் எவ்ரி டே. ஐய்யய்யோ! எனக்கு போர் அடிச்சு போச்சு போதும். தினமும் சாம்பார் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. நீங்க விரதம்னு டெய்லி சாம்பார் வைக்கிறீங்க, எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஐ காட் டயர்ட் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஐ காட் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் சாம்பார் எவ்ரி டே. போதும். அந்த மாரி சொல்றதுக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலுக்கவே அலுக்காது, சலிக்கவே சலிக்காது. இந்த மாதிரி சொல்றதுக்கு. எப்பவும் இல்லை, எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாரி தான் இங்கேயும் யூஸ் பண்றோம். ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப். நவுன் இல்லன்னா ஜெரண்ட். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிரியாணி சாப்பிடுறது எனக்கு அலுக்கவே அலுக்காது. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என்ன செய்வோம்? சிம்பிளா நீங்க சொல்லிடலாம் அந்த சென்டென்ஸ. ஸோ ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் சாப்பிடுறது. ஈட்டிங் பிரியாணி. ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் ஈட்டிங் பிரியாணி. அவ்வளோதான். இந்த பாட்டு எனக்கு அலுக்கவே அலுக்காது. நமக்குன்னு ஒரு ஃபேவரைட் சாங் ஏதாவது இருக்கும். அடிக்கடி கேட்போம். எத்தன தடவ போட்டாலும் நான் கேட்பேன். ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் திஸ் சாங். அப்படி மட்டும் சொன்னாவே போதும். இந்த இடத்துல நம்ம ஜெரண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. டைரக்ட்டா நவுன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லையா? ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் திஸ் சாங். அப்படி சொல்லலாம். இல்லன்னா எனக்கு ஜெனரலா பாட்டு கேட்கறது எனக்கு அலுக்கவே அலுக்காது. இப்படி சொல்றோமானா நம்ம வந்து ஜெரண்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ பாட்டு கேட்பது, லிசனிங் டு மியூசிக். ஐ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் லிசனிங் டு மியூசிக். இப்படி நம்ம சொல்லிட வேண்டியது தான். இப்போ அடுத்து நம்ம சொல்லப் போறது, இவ்ளோ நேரம் சலிச்சு போச்சு, அலுத்து போச்சு, போர் அடிச்சு போச்சு இப்படி சொன்னோம். அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் அது. அடுத்த ஸ்டேஜ் என்ன? அதுக்கு மேல நம்மள போட்டு படுத்தினாங்கன்னா நமக்கு வெறுத்து போயிடும். இல்லையா? ஸோ சலிச்சு போறதுக்கு, அலுத்து போறதுக்கு இன்னொரு டிகிரி மேல. அடுத்த ஸ்டேஜ் வந்து வெறுத்து போறது. ஸோ அது மாரி வெறுத்து போயிடுச்சு. அந்த மாரி சொல்றதுக்கு நம்ம சிக் ஆஃப் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதையும் வழக்கம் போல பி சிக் ஆஃப்ன்னு சொன்னாலும் சரி, கெட் சிக் ஆஃப்ன்னு வச்சு சொன்னாலும் சரி, அதே ஸ்ட்ரக்சர் தான். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி, பண்ணி நான் வெறுத்து போயிட்டேன். ஸோ இது வந்து நம்ம சலிச்சு போறதில்ல. இது கண்டிப்பா நமக்கு எரிச்சலா இருக்கும். அனாயிங்கா இருக்கும். இல்லையா? ஸோ அந்த மாரி இடத்துல தான் நம்ம வந்து சிக் ஆஃப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நான் வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு தான் இருக்கு. இல்லையா? ஸோ அதனால ஐ காட் சிக் ஆஃப். மோரோவர் இந்த இடத்துல நாம வெயிட் பண்ணி, பண்ணி ஓவர் டைம் அந்த சேஞ்சஸ் வந்துச்சு. அதனால கெட் வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டேன் அப்படின்னு இருக்கு. பாஸ்ட்ல சொன்னாலும் சரி. இப்போ நீங்க இன்னமும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப சொல்றீங்க அப்படின்னா, ஐ ஹேவ் காட்டன் சிக் ஆஃப்ன்னு சொன்னாலும் சரி. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நீங்க டென்ஸ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நேத்து நான் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி, பண்ணி வெறுத்து போயிட்டேன். அப்படி சொல்றதா இருந்தா பாஸ்ட் டென்ஸ். ஐ காட் சிக் ஆஃப். நீங்க இன்னமும் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்ட பார்க்குறீங்க. அப்ப என்னாச்சு அப்படி கேட்டா, ஐயோ! வெயிட் பண்ணி வெறுத்து போயிட்டேன். அப்படி சொல்றதா இருந்தா, நீங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு கன்டினியூஸா அது இருக்கு அப்படிங்கிறப்போ, அப்ப நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹேவ் காட்டன் சிக் ஆஃப். ஐ ஹேவ் காட் சிக் ஆஃப். இந்த மாரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ எனிவே இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றோம். ஐ காட் சிக் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஐ காட் சிக் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் த பஸ். நாள் முழுக்க டிவி பார்த்து அவளுக்கு வெறுத்து போயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது? டிவி பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. இதுக்கு மேல ஐயோ! டிவியே வேண்டாம். அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம சிக் ஆஃப யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஷி வாஸ் சிக் ஆஃப் வாட்சிங் டிவி ஆல் டே அப்படி சொல்லலாம். இல்ல ஷி காட் சிக் ஆஃப் வாட்சிங் டிவி ஆல் டே. ஸோ டிவி பார்க்குறதுன்றப்போ வாட்ச் அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்ம்ல வாட்சிங் டிவி நாள் முழுக்க ஆல் டே அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷி வாஸ் சிக் ஆஃப் வாட்சிங் டிவி ஆல் டேன்னு சொன்னாலும் சரி, ஷி காட் சிக் ஆஃப் வாட்சிங் டிவி ஆல் டே அப்படி சொன்னாலும் சரி. இப்போ இவ்ளோ நேரம் வந்து நம்ம செய்யற ஒரு செயல் நமக்கே போர் அடிச்சு போச்சு, அலுத்து போச்சு அப்படின்னு நாம சொன்னோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லப் போறது அடுத்தவங்க செய்யற ஒரு விஷயம் நமக்கு வந்து எரிச்சலா இருக்கு, வெறுத்து போயிடுச்சு. அந்த மாரி சொல்றதா இருந்தா. இந்த ஸ்ட்ரக்சர நீங்க டயர்ட் ஆஃப்க்கும் யூஸ் பண்ணலாம், சிக் ஆஃப்க்கும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, சிக் ஆஃப் சம்ஒன் ஜெரண்ட் இந்த ஃபார்மட்ட நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற யாரோ ஒரு செய்யற ஒரு செயல் நமக்கு வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு.
ஸோ இந்த இடத்துல யார் அப்படின்றத சொல்லலாம், இல்லைன்னா நீங்க ஆப்ஜெக்ட் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணணும். நீ நாளெல்லாம் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கு. எப்படி நம்ம சொல்லப் போறோம்? ஸோ நம்ம செய்யற ஒரு செயல் இல்ல, அடுத்தவங்க செய்யற செயல் நமக்கு வெறுப்பா இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ இந்த இடத்துல மெயின் கிளாஸ் வந்து எனக்கு வெறுப்பா இருக்குங்கிறது தான் இல்லையா? ஸோ அதனால ஐ காட் சிக் ஆஃப்ன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஐ அம் சிக் ஆஃப்ன்னு சொன்னாலும் சரி. ஸோ ஐ அம் சிக் ஆஃப் நீ சத்தம் போடுறது. ஸோ யூ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனும் யூ தான் இல்லையா? யூ சப்ஜெக்டும் யூ தான், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாவும் நம்ம யூவை தானே யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம அப்படி போட்டிருக்கோம். ஸோ ஐ எம் சிக் ஆஃப் யூ ஷவுட்டிங் ஆல் டே. ஐ எம் சிக் ஆஃப் யூ ஷவுட்டிங் ஆல் டே. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துட்டு இருக்கோம். அவன் எப்போ பார்த்தாலும் சீன் போடுறது எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படி சொல்ல போறோம். ஸோ அவன் பண்ற ஒரு விஷயம் எனக்கு வெறுப்பா இருக்கு. ஸோ எனக்கு வெறுப்பா இருக்கு. ஐ எம் சிக் ஆஃப் அவன் பண்றது. அதனால இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொன்னோம். அவன்னா ஹி, அதுக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா யூஸ் பண்றப்போ ஹிம்னு தான் யூஸ் பண்ணணும். கேர்ள்னா ஹர்ன்னு யூஸ் பண்ணணும். அவர்கள் அப்படின்னா தெம்னு யூஸ் பண்ணணும். அப்படி நீங்க போடணும். ஸோ ஐ எம் சிக் ஆஃப் ஹிம் ஆல்வேஸ் ஷோயிங் ஆஃப். எப்போ பார்த்தாலும் சீன் போடுறான் இல்லையா? அது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஐ எம் சிக் ஆஃப் ஹிம் ஷோயிங் ஆஃப் ஆல்வேஸ். அதை விட ஆல்வேஸ் இங்கே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஐ எம் சிக் ஆஃப் ஹிம் ஆல்வேஸ் ஷோயிங் ஆஃப். நம்ம ஏற்கனவே சீன் போடுறதுனா ஷோ ஆஃப் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம் இல்லையா? நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஐ எம் சிக் ஆஃப் ஹிம் ஆல்வேஸ் ஷோயிங் ஆஃப். நீ என்னவோ என் பாஸ் மாதிரி பொழுதுனைக்கும் ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறது, வேலை வாங்கிட்டே இருக்கிறது எனக்கு சுத்தமா வெறுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். பொதுவா அடுத்தவங்கள அதிகாரம் பண்றது, வேலை வாங்குறது, ஆர்டர் போட்டுட்டே இருக்கிறது, இதை வந்து பாஸ் சம்ஒன் அரவுண்ட் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் வச்சு சொல்லுவோம். சம்ஒன் அப்படிங்கிறது யாரை நம்ம அதிகாரம் பண்றோம் அப்படிங்கிறது. இப்ப என்ன ஒருத்தவங்க அதிகாரம் பண்றாங்கன்னா பாஸ் மீ அரவுண்ட். அவளை அதிகாரம் பண்றாங்கன்னா பாஸ் ஹர் அரவுண்ட் அப்படி நம்ம சொல்லணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு சுத்தமா வெறுப்பா இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா? ஐ எம் கம்ப்ளீட்லி சிக் ஆஃப். ஐ எம் கம்ப்ளீட்லி சிக் ஆஃப். எதனால? நீ என்ன அதிகாரம் பண்றது. யூ பாசிங் மீ அரவுண்ட். சொன்னோம் இல்லையா? யாரு என்ன செய்யறாங்கன்றத ஜெரண்ட் ஃபார்ம்ல சொல்லணும். ஸோ பாஸ் மீன்றத பாசிங் மீ அரவுண்ட் அப்படி போட்டிருக்கோம். ஸோ ஐம் கம்ப்ளீட்லி சிக் ஆஃப் யூ பாசிங் மீ அரவுண்ட். ஐ எம் கம்ப்ளீட்லி சிக் ஆஃப் யூ பாசிங் மீ அரவுண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போறது அந்த தேர்ட் ஒன், ஃபெட் அப் வித். இதை நம்ம பார்க்க போறோம். இது வந்து அதை தாண்டி வெறுப்பா இருக்கிறத தாண்டி செம்ம எரிச்சலா வருது. அதுதான் ஃபெட் அப் வித். ஸோ ஒரு விஷயம் நமக்கு வெறுப்பாகிறதோ இல்லை எரிச்சலாகிறதோ, அது வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போறப்போ, ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப நடக்கிறப்போ நம்ம ரொம்ப வெறுத்து போயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஃபெட் அப் வித் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எக்ஸாக்டா தமிழ்ல வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்களேன், ஒரு ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் சலிப்பா அலுப்பா இருக்கிறது, அடுத்து வெறுத்து போறது, அதுலேயும் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா ரொம்ப எரிச்சலாயிடுவோம். எப்போ யார் என்ன ஏதாவது சொல்லிடலாங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், அனாயிங்காக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபெட் அப் வித் வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, அந்த அளவுக்கு நான் வெறுத்து போயிட்டேன், அதை சொல்றதுக்கு தான் நம்ம ஃபெட் அப் வித் வச்சு சொல்லுவோம். இப்போ எங்க ஏரியாவில் அடிக்கடி பவர் கட் ஆகுது. எனக்கு ரொம்பவே வெறுப்பா இருக்கு. எப்போ பார்த்தாலும் பவர் போயிட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐயோ திரும்ப போயிடுச்சா ச்சே அப்படின்ற அளவுக்கு நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள்லாம் ரொம்ப வெறுத்து போயிருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சர் என்னவோ அதே தான், அதே பி வேர்ப் ஃபெட் அப் வித் நவுன் இல்லைனா ஜெரண்ட், அதே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நாங்கள்ன்றதுனால வி ஆர் ஃபெட் அப் வித். வி ஆர் ஃபெட் அப் வித் வாட்? பவர் ஃபெயிலியர், பவர் கட், எது வேணா சொல்லலாம். இந்த இடத்துல அடிக்கடி ஏற்படும் பவர் கட்ன்னு இருக்கு. அதனால the frequent power cut. எங்க ஏரியால, in our area. So we are fed up with the frequent power cuts in our area. எல்லா வேலையும் நானே செஞ்சு செஞ்சு வெறுத்து போயிட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஷீன் வச்சு சொல்ல போறோம். வீட்டு வேலைகள் அனைத்தையும் தானே செஞ்சு அவ வெறுத்து போயிட்டா அப்படி சொல்ல போறோம். ஸோ எக்ஸ்ட்ரீமா அது போறதா நம்ம வந்து ஃபெட் அப் வித் சொல்றோம். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷீ, அதனால ஷீ இஸ் ஃபெட் அப் வித். செய்யறது அப்படிங்கிறப்ப வீட்டு வேலைகள் செய்யறதுன்றப்போ டூயிங் ஆல் த ஹவுஸ் சோர்ஸ். அவளே தனியா செய்யறது, தானே செய்யறது. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பை ஹர் செல்ஃப். ஷி இஸ் ஃபெட் அப் வித் டூயிங் ஆல் த ஹவுஸ் சோர்ஸ் பை ஹர் செல்ஃப். ஷி இஸ் ஃபெட் அப் வித் டூயிங் ஆல் த ஹவுஸ் சோர்ஸ் பை ஹர் செல்ஃப். நீ இப்படி எப்போ பார்த்தாலும் மறந்துட்டேங்கிறது எனக்கு அப்படியே வெறுப்பா இருக்கு, போயிடு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ எனக்கு வெறுப்பா இருக்கு அதுதான் நம்ம சொல்ல போறது. அதனால ஐ ஆம் ஃபெட் அப். ஐ ஆம் ஃபெட் அப் வித்.
யார்கிட்ட நம்ம வெறுப்படைகிறோம்? நீ, உன்கிட்ட அப்படி சொல்றோம். அதனால ஐ எம் ஃபெட் அப் வித் யூ. எதனால? எல்லா விஷயத்தையும் நீ மறந்துட்டே இருக்கேங்கிறதுனால. ஃபர்கெட்டிங் திங்ஸ் ஆல் த டைம். எப்ப பார்த்தாலும் மறந்துட்டேங்கிறது எனக்கு வெறுப்பா இருக்கு. ஐ எம் ஃபெட் அப் வித் யூ ஃபர்கெட்டிங் திங்ஸ் ஆல் த டைம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாரி சென்டென்சஸ் ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாட்ட கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. டிவி ஆன் பண்ணாலும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. அவளுடைய திருமணத்த பத்தியே எல்லாரும் கேட்கறது அவளுக்கு வெறுப்பா இருக்கு. அவ தொடர்ந்து என்ன நச்சரிச்சுட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. இப்படி நீங்க சொல்லலாம். ஸோ நச்சரிக்கிறதுனா நாகிங். ஸோ தொடர்ந்து நச்சரிக்கிறதுங்கிறப்ப கான்ஸ்டன்ட்லி நாகிங் அந்த மாரி சொல்லலாம். ஸோ இந்த மாரி வச்சு நீங்க சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நான் போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம அலுப்பா இருக்கு, சலிப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு, ரொம்ப வெறுத்து போச்சு. இதையெல்லாம் சொல்றதுக்கு இந்த டயர்ட் ஆஃப், சிக் ஆஃப் அண்ட் ஃபெட் அப் வித் இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.